ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு சமூக அறிவியல் ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின். இதில் ஒன் வேர்டு இதில் இருக்கக்கூடியது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக போதாது. ஏன்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 10 உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த ஃபஸ்ட்டு மேட் டைமில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு சரியான விடையை எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புவதை பொறுத்த வரைக்கும் 5 கேட்குறாங்க, உங்களுக்கு பொறுத்துக்க 5 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின், லாஸ்ட்டாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் என்னென்ன ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிந்துவை அரபியர் கைப்பற்றியதன் தாக்கங்கள் யாவை? 1938ஆம் ஆண்டில் நடைபெற்ற தைமூரின் படையெடுப்பு வெறி. நிலநடுக்கத்தின் விளைவுகளை பற்றி எழுதுக. பி வடிவ பள்ளத்தாக்கு மற்றும் யூ வடிவ பள்ளத்தாக்கு. அரசியல் சமத்துவம் என்றால் என்ன? அரசியல் கட்சிகள் செயல்பாடுகளில் ஏதேனும் 4 எழுதுக. மூலதனத்தின் சிறப்பு இயல்புகள் யாவை? நீங்கள் எழுத வேண்டிய 4 5 மார்க்குக்கு இதில் 31லேருந்து 37 வரைக்கும் 7 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 7 5 மார்க் சொல்லும்போது நான் அப்டேட் பண்ண செலக்டட் கொஸ்டின்ஸ் இந்த 7 படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 4 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் ஆக்சுவலாக இது கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டைரெக்டாக இது PDF டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணுறேன். ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் என்ன? பாலர் அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? நிலநடுக்கம் வரையறு. குதிரை குழம்பு ஏரி எவ்வாறு உருவாகிறது? மொழி என்றால் என்ன? சமத்துவம் என்றால் என்ன? ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படை கூறுகள் யாவை? உற்பத்தி என்றால் என்ன? இதே PDF உங்களுக்கு தெளிவான வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். 2 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். அந்த 2 படித்தாலே போதும் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் 60க்கு 60 அட்டன் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இந்திய வரைபடத்தில் குறிக்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஈவெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சோழர், நாலந்தா, இந்திய பெருங்கடல், பாலர்கள், டெல்லி, வங்காள விரிகுடா. இது 6ம் படித்தா போதுமா அப்படின்னம்னா பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடல், அரபி பெருங்கடல், இது எங்கே மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய அந்த இந்திய வரைபடத்தில் அட்டன் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கொஸ்டின் பேப்பர் 2 உங்களுக்கு போதுமானது. ஆல் தி பெஸ்ட்.